அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்துள்ளினார். கல்விமானி நாவை இந்த நாளில் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் தர ஆவலோடு இருக்கிறார். எப்போ தருவார்? காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார். காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனுஷி வர்றோமோ அந்த நாளில் இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, ஆலோசனைகளை, கிருபைகளை அவர் தருவார். அதுக்கு தான் எழுப்புறாரு. காலைதோறும் நம்ம படுக்கறைக்கு வர்றாரு. நம்ம என்ன செய்வோம்? அலாரம் வச்சுட்டு படுப்போம். என்ன செய்வோம்? அதுக்கு சத்தம் போட்ட உடனே மண்டையில் ஒரு தட்டு தட்டிட்டு அந்தால போர்வை இழுத்து போட்டுட்டு படுத்துக்கிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. சில சமயம் காலையில் இயற்கை உபாதைகள் வரும். அது எதுக்கு? நம்ம எழும்பி இனி ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணணும் என்பதற்காக. இன்றைக்கி என் பாடி இஷ்டம் போல் எழும்புவேன், இஷ்டம் போல் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தரணும்னா நம்ம ஏமாந்து போவோங்க. காலைதோறும் எழுப்புகிற ஆண்டவர் கல்விமானி நாவே தருகிறார். உலகம் கொடுக்க முடியாத ஞானத்தை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரியா? ஆபிரகாம் லிங்கன் ஒரு மனுஷர் இருந்தார். அவர் தெரியும், அமெரிக்க அதிபர். அவர் காலையில் எழும்பி ஆண்டோட சமூகத்தில் ஆண்டோட பேசாமல் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அப்படி தானே? காலையில் தேவ சமூகத்துக்கு போயிடுவார். ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி பார்க்க வர்றார். வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் எஜமான் ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பெரியவரா? நான் தானே அந்த ஆஃபீஸில் பெரிய மனுஷன், பெரிய அதிகாரி, என்ன தவிர வேறு யார்கிட்ட பேசுவார்? ஆபிரகாம் லிங்கன் வர்றாரு. அந்த சந்தேகத்தை அந்த அதிகாரி கேட்குறாரு. ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, என்னோடய வாழ்க்கையில் மிக மிக பெரியவர் இயேசு கிறிஸ்து தான். அது என்னுடைய பாட்டிமா எனக்கு சொல்லி தந்த காரியம், என்னுடைய தாயார் சொல்லி தந்த காரியம். ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் எந்த வேலையுமே ஆரம்பிக்க மாட்டேன். அது தலைவோர விஷயமா இருந்தாலும் சரிதான், அது யுத்த கால செய்தியாக இருந்தாலும் சரிதான் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டம் போடணுமா, தரித்திரம் போகணுமா, நஷ்டம் போகணுமா, வறுமை போகணுமா, சமாதான குறைச்சல் போகணுமா, காலையில் தேவசமூகத்தில் எழும்பி பாருங்களேன், நிச்சயமாக அதுக்குரிய பலனை நம்ம காண முடியும். கல்விமானி நாவே தருவார். அமெரிக்க தேர்தல் வருது. ஸ்கேட்டன்கிற ஒரு நபர் அவருக்கு எதிராக நிற்கிறார். அது அரசியல், அது சகஜம்தான். ஆனால் அரசியல் நாகரிகத்தையும் மீறி தப்பாக ஆபிரகாம் லிங்கனை பற்றி பேசுகிறாரு. ரொம்ப தரைக்குறைவா அவருடைய உருவத்தை குறித்து, அவருடைய ஒருவேளை அவருடைய பாடி ஸ்ட்ரக்சரை குறித்தெல்லாம் ரொம்ப அற்பமாக பேசுகிறாரு. பரவாயில்ல, பேசிட்டு போட்டு இன்றைக்கி நிறைய அப்படி தானே பேசுகிறாங்க. எதுனே தெரியாது, இஷ்டம் போல் பேசுவாங்க, வாய் இருக்குன்னு. அது தப்பு. ஆனால் அந்த ஸ்கேட்டனோடு பேசுகிறாரு. அதிபர் தேர்தலில் ரிசல்ட் வருது. ஆபிரகாம் லிங்கன் ஜெயிக்கிறாரு. ஜெயித்து அவர் என்ன செஞ்ச காரியம்? உலக மனுஷனாக இருந்தால் பழி வாங்குவான். இப்படி தேர்தல் நேரத்தில் நம்மளை கண்ணா பின்னான்னு பேசினானே அவனை ஒரு கை பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம அப்படி தானே இருக்கோம். இருக்கவே கூடாது. பழி வாங்குற வேலை, பதில் செய்கிற வேலைலாம் படைச்ச ஆண்டருடைய வேலை. அவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு எதுக்கு வம்பு? அவர் தன்னுடைய அமைச்சரவையை அந்த ஸ்கேட்டன்கிற எதிராய் செயல்பட்ட மனிதருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். காரணம் என்ன? காலைதோறும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்ததுனால அவருடைய குணம் இவருக்குள்ள வந்துட்டு, நமக்கும் அவருடைய குணம் வரணும்னா